தமிழ்நாட்டுல இப்ப ரீசென்ட்டா பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பஞ்சு மிட்டாயில பிங்க் கலர் கொண்டுட்டு வரதுக்காக ரொட்டமைன் பின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க. யூசுவலா இந்த கெமிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்லயும், லெதர் ஃபேக்டரிஸ்லயும் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி டெக்ஸ்டைல்ஸ்லயும், லெதர் ஃபேக்டரிஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைய நம்மளோட சாப்பாட்டுல சேர்க்கும் பொழுது, இது நமக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்னா, நம்ம உடம்புல கேன்சர் கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு டை. அதனால இந்த பஞ்சு மிட்டாய தமிழ்நாட்டிலயும், புதுச்சேரியிலயும் பேன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் கர்நாடகால நடந்திருக்கு. கர்நாடகால ஒரு குட்டி பையன் லிக்விட் நைட்ரஜன்ல டிப் பண்ண ஒரு பிஸ்கட்ட சாப்ட்டுருக்கான். இது அந்த பையனோட உயிருக்கே ஆபத்தா அமைஞ்சிருக்கு. லிக்விட் நைட்ரஜன்றது நைட்ரஜனோட லிக்விட் ஃபார்ம். இது -196°C தான் லிக்விடா இருக்கும். இதுக்கு நிறம், மணம், சுவைன்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதையே விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சீக்கிரமே ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆவியாகும் பொழுது, ஒயிட் கலர்ல ஒரு புகையை ஏற்படுத்தும். இந்த புகை பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். யூசுவலாவே குழந்தைங்க எல்லாருமே ஃபேண்டசி வேர்ல்டுல இருப்பாங்க. அவங்க ஃபேண்டசி வேர்ல்டுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரியல் வேர்ல்டுல பார்க்கும்பொழுது, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அவங்களுக்குள்ள ஏற்படுது. இந்த மாரி குழந்தைங்க ஃபேன்சி திங்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது, இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி பேரண்ட்ஸ்க்கு தான் கண்டிப்பா இருக்கு. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தான் இது செய்யறது நல்லதா, கெட்டதான்னு டிசைட் பண்ணி அந்த குழந்தைய அதுக்கு பர்மிட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த பையனோட பேரண்ட்ஸே இவனோட இறப்புக்கு காரணமாயிட்டாங்க. ஏன்னா -196°C இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த லிக்விட் நைட்ரஜன்றது இம்மீடியட்டா எல்லா பொருட்களையுமே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. இந்த மாதிரி இம்மீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கும் பொழுது, நம்ம உடம்புல எவ்ளோ டேமேஜ் அது கிரியேட் பண்ணுன்றத அந்த பேரண்ட்ஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா, இந்த பையனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதிகப்படியான சூடு எப்படி நம்மளோட உடம்ப, நம்மளோட ஸ்கின்ன டேமேஜ் பண்ணுமோ, அதே மாதிரி தான் அதிகப்படியான குளிர்ச்சியும் நம்மளோட உடம்பையும், நம்மளோட ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். அதிகமா குளிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம கை வச்சோம் அப்படின்னா, அது நம்மளோட ஸ்கின்னையே பீல் ஆஃப் பண்ணிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த ஹை கூலிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபேக்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஃபேக்டரியில ஃபுட் ப்ராசஸ்ல உணவுப் பொருட்கள ஃப்ரோசன் பண்றதுக்காக தான் இத யூஸ் பண்றாங்க. இத தயாரிக்கிற ஃபேக்டரிஸ்ல கூட ரொம்பவே கவனமா தான் இத கையாள்றாங்க. இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு நிறமோ, சுவையோ, ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாததுனால, இது லீக் ஆகுறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து உடனே கேசியஸ் ஃபார்ம்க்கு மாறக்கூடியது. இதால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்பவே ஆபத்தா இருக்கும். ஃபேக்டரிஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் மீட்டர்ல ஆக்ஸிஜனோட லெவல் குறையறத வச்சு தான் இது லீக் ஆனதே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கேஸ் தான் இந்த லிக்விட் நைட்ரஜன். இத நம்ம சாப்பாட்டுல கலந்து சாப்பிடும் பொழுது, நம்ம உணவு குழாயில உள்ள டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே இம்மீடியட்டா டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம பிளட்ல உள்ள ஆக்ஸிஜன் லெவல் எல்லாத்தையுமே உடனே ரெட்யூஸ் பண்ணுது. இந்த 2 விஷயம் தான் இந்த பையன் இம்மீடியட்டா இறந்து போனதுக்கான காரணம். இப்படி டெக்ஸ்டைல்ஸ்லயும், லெதர் ஃபேக்டரிஸ்லயும், ஃபுட் ப்ராசஸ் ஃபேக்டரிஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள நம்ம சாப்பிடுறதுனால தான் நம்ம உடம்புக்கு இவ்வளவு விளைவுகள் ஏற்படுது. இப்படி வீட்ல இயற்கையா சமைக்க முடியாத ஒரு பொருள, வீட்ல இயற்கையா தயாரிக்க முடியாத ஒரு சாப்பாட்ட ஆர்ட்டிஃபிஷியலான பொருட்கள் சேர்க்கும் பொழுது அது ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆனா, அதே சமயத்துல அது ரொம்ப பேராபத்த விளைவிக்கும்ன்றது நம்மளோட குழந்தைங்களுக்கு உணர்த்த வேண்டியது பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு.